சார் வணக்கம். வணக்கம் பிரியால். சார் இப்போ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் கேட்கும் போது இந்த தடவை சீக்கிரமாவே எல்லாரும் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அக்ரெசிவா எல்லா கட்சிகளும் கேம்பெயின் பண்றாங்க. களத்துல போட்டியும் அதிகமா இருக்கு. நீங்க சொன்னது போல திமுக அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதிமுகவும் பாஜகவோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில 24ல இருந்ததை விட அதிமுக இப்ப 26க்கு அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. புதுசா விஜய்ன்ற ஒரு பிளேயரும் உள்ள வராரு. அவரும் சில விஷயங்கள்லாம் பண்றாரு. பிளஸ் மீடியா அட்டென்ஷனும் அவருக்கு நிறைய கிடைக்குது. சோ இதெல்லாம் நடக்கும்போது போட்டி அதிகமாகுது களத்துல. இந்த சூழல்ல என்டிகேவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது என்டிகேவுக்கு பின்னடைவு ஏற்படுத்துமா? பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? என்டிகே எமர்ஜ் ஆகி போவாங்க. விஜயோ எடப்பாடியோ திமுகவோ அலைன்ஸ் போகக்கூடிய கட்சிகள். என்டிஏ துணிச்சு 214 தனிச்சு நிற்கக்கூடிய கட்சி 5வது முறையை தனிச்சு நிற்கிறாங்க. மற்றவங்க எடுக்காத டிஸ்ட்ரிக்ட் இஷ்யூ எடுக்கிறாங்க. தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் மலையாளம், கன்னடம், துளுன்னு சொல்றாங்க. பரையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்க சொல்றாங்க. பஞ்சம நல மீட்புக்காக நிற்கிறாங்க. திரௌபதி அம்மன் கோயில், வடபாதிமங்கலம் கோயில் இதுக்காக நிற்கிறாங்க. தென் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சொல்றாங்க. பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க. பிராண்டி விஸ்கியோட கல் மேலுன்னு சொல்றாங்க. ஆடு மாடு மேய்த்தல் அரசு தொழில்ங்கிறாங்க. இன்னும் இதே மாதிரி சோசியலி, பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி பல இஷ்யூஸ் எடுத்து அவங்க தனிச்சுங்கிற லெவலில் போறாங்க. அவங்க சீமான் சொன்ன மாதிரி யாருக்கும் போட்டி இல்லை. 214 தனிச்சுன்னு சொல்லும் போது அவங்க யார்கிட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணாண்டாம். எந்த கொள்கை கூடையும் சமரசம் செய்து கொண்ட அவசியம் இல்லை. தாங்க என்ன நினைக்கிறோமோ, பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள், எளிய பிள்ளைகள், ஏழைகளின் நல்ல அக்கறை கொண்டவங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம எல்லாத்தையுமே எதிர்த்து அடிச்சு விளையாடலாம். அது அவங்களுக்கு மக்களவை தேர்தலில் எட்டு வந்தவங்க, விக்கிரவாண்டி ஈரோடு களத்தை விட்டு போடாம களத்துல நின்றவங்க கண்டிப்பா இந்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வளர்ச்சி அவங்க பெறுவாங்க. இதுல விஜய் ஃபேக்டருங்கிறது, அவர் அணி அமைச்சிட்டாருன்னா எடப்பாடியை பாதிக்கும். அணி அமைக்க முடியாம போயிட்டாருன்னா அவரே ரிட்டர்ன் பேக் ஆக வேண்டிய மோசமான சூழ்நிலை அவருக்கு தள்ளிடும். விஜய்க்கு அணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு இருக்குன்னா யார் உள்ள வர வாய்ப்பு இருக்கு விஜய் அமைக்கக்கூடிய அணியில? அன்புமணி ராமதாஸ், ஓபிஎஸ், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி 4 பேர் விஜய்க்கு ஆப்ஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு 4 பேர் ஆப்ஷன் ஓபன் பண்ணிருக்காங்கிறத அரசியல் சூழ்நிலையில அவங்க நடவடிக்கைகளை புரிஞ்சு ஹைலைட் பண்ணிட்டு இருக்காரு. நான் தான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறேன். காரணம் ஃபேக்ட். இந்த ஃபேக்டை அன்அர்த் பண்ணி போடுறேன், அவ்வளவுதான். சோ இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. பாமகவுக்கு சிக்கல் இருக்கு. சோ எனக்கு அது புரிஞ்சுக்க முடியுது. அப்ப ஓபிஎஸ் அவர்கள், கிருஷ்ணசாமி அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், இவங்க 3 பேருக்கும் வேற யாரு கூடயும் போறதுக்கான வாய்ப்பு இல்லையா? பாஜக அவங்க அகாமடேட் பண்ண விரும்பலையா? அதெல்லாம் 8 மாசத்துல பற்பல மாற்றங்கள் வரணும்னு ஓபிஎஸ் சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா, ஒவ்வொரு அரசியல்வாதியும் தனக்கு எது பெற்றோ, எது பெஸ்ட் ஆப்ஷன் அதுக்கு தான் போவாப்புல. ஓபிஎஸ்க்கு விஜய் ஒரு ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன். அதாவது பொலிட்டிக்கல் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி விஜய் கிட்ட கன்சால்டேட் பண்ணி கொடுக்க முடியும், பவர்ஃபுல் கம்யூனிட்டியை. அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அன்புமணி விஜய் கிட்ட கன்சால்டேட் பண்ணி கொடுக்க முடியும். அதுல அவங்களுக்கு என்ன லாபம், என்ன கெயினுங்கிறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. ஏன்னா விஜய் அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு. இவரு எடப்பாடி கிட்ட டீல் பண்ணும்போது இவருக்கு இங்க இவ்வளவு ஓட்டு இருக்கு டீல் பண்ணிக்கலாம். விஜய்க்கு ஓட்டு என்னன்னு தெரியாதுன்னு போது அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ் லீடர் எப்படி டீல் பண்ணுவாங்களோ அப்படிதான் டீல் பண்ணுவாங்க. சோ இந்த ஆப்ஷன்ல அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு அரசியல் லாபங்கள் 2029ல அவங்களுக்கு ஷுவர் ஷாட் ஆட்டு ஒரு வாக்கு வங்கியை நிரூபிச்சு மத்திய அமைச்சர்கள் இடம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா விஜய் ஆப்ஷனே அன்புமணி எடுத்துக்கலாம், ஓபிஎஸ் எடுத்துக்கலாம். அல்லது இதை விட பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு வரும்னு சொன்னா அன்புமணியை பொறுத்த அளவுல அதிமுக ஆப்ஷன் 35 சீட்டு ஒரு ராஜ்யசபான்னா அதை எடுத்துக்கலாம். பாமகவோட சேர்ந்து, டாக்டர் ஐயாவோட சேர்ந்து எல்லாமே பண்ணாங்கன்னா இதோட ஹெவியா பார்கெயின் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். இதுல ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல பார்கெனிங் பொலிட்டிக்ஸ்ல இருக்கிறது பாமக தான். அதனாலதான் பிளவுபட்டிருக்கக்கூடிய பாமகவுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி சோனியம் குடிமி சும்மா ஆடாது, ஆதாயம் இல்லாம செட்டியார் ஆத்துல போக மாட்டாரு, எல்லாமே எனக்கு தெரிஞ்ச பழமொழி தான். இந்த ஜாதி இழிவுபடுத்தல, அந்த அரசியல் தலைவரோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக தான் நான் சொல்றேன். சரி, இப்ப ஒரு விஷயம் என்னன்னா ஓபிஎஸ் அவர்கள் அதிருப்தியில தான் இருக்காரு. அதனாலதான் அவரு சில விஷயங்கள்லாம் இப்ப பண்றாரு வெளில ரெண்டாவது ஜான் பாண்டியன் அவர்களும் சரி, கிருஷ்ணசாமி அவர்களும் சரி, அவங்களையும் பெருசா யாரும் அகாமடேட் பண்ண மாதிரி தெரியல. சோ இப்ப அதிமுக பாஜக அணி இந்த 3 பேரையும் அகாமடேட் பண்றதுல தயக்கம் காட்டுதா? கண்டிப்பா அந்த 3 பேருக்கும் அவங்க பிரியாரிட்டி கொடுக்கல. விஜயும் இவங்களை பற்றி இப்ப முடிவு பண்ணல. பட்
விஜய் எங்களுக்கு விஜய் ஒரு ஆப்ஷனுங்கிறத இந்த 3 வரும் சொல்லிட்டாங்க. ஜான் பாண்டியன் எல்லாம் தெளிவா சொல்லிட்டாப்ல, விஜய் ஒரு ஆப்ஷன். ஓகே, இப்ப சீமான் அவர்களை பொறுத்தளவுல நான் பார்த்த அளவுல என்னன்னா, விவசாயம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவரு கையில் எடுக்கிறாரு. பனைமரம் கல் இறக்குற போராட்டமா இருக்கலாம், ஆடு மாடுகள் மாநாடா இருக்கலாம். இப்ப ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது கூட அவர் டெய்ரி ப்ராடக்ட்ஸோட முக்கியத்துவத்தை பத்தி பேசுறாரு, தற்சார்பு பொருளாதாரம் பத்தி பேசுறாரு. ஸோ மோஸ்ட்லி எலெக்ஷனுக்கு முன்னாடி விவசாயம் சார்ந்து நிறைய விஷயங்கள் அவரு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏறக்குறைய இபிஎஸ் அவர்களும் அதை பண்ற மாதிரி தான் தெரியுது. இபிஎஸ் அவர்களும் விவசாயிகளுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவரோட இந்த கேம்பெயினை பார்க்கும்போது விவசாயிகள் சென்ட்ரிக்கா நிறைய விஷயங்கள் அவர் பண்றதை பார்க்க முடியுது இந்த அவரோட சுற்றுப்பயணத்துல. இது எப்படி பாக்குறீங்க? விவசாயிகள் ஒரு ஓட் பேங்க்னு நினைக்கிறாங்க. சீமான் தன்னை மாதிரி ஒரு விவசாய படம் போட்டிருக்காரு. எடப்பாடி கார்பரேட் ஸ்டைலுக்குள்ளதான் இருந்து போகணும், அதை அவர் மீறி பண்ணிட முடியாது. அவருக்கு கூட்டணி அதெல்லாம் கம்பல்ஷன் இருக்கு. சீமானுக்கு இந்த இடத்துலதான் கூட்டணி கம்பல்ஷன் இல்லை. மெட்ரோவுக்கு போடக்கூடிய பணம் வேஸ்டும் பாரு. ஒரு விவசாயிக்கு மகன் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கும் அவனுக்கு வேர்ல்டு கிளாஸ் மெடிக்கல் கேர் கிடைக்கிறதுக்கும் அந்த பணத்தை பயன்படுத்திக்கலாம். ஏன் மெட்ரோவுக்கு போட்டு வேஸ்ட் பண்றீங்க? எவ்வளவு கம்ப்யூட்டர்ஸ் இதுக்கு பயன்படுறாங்க. பொதுமக்கள் மெட்ரோ நோக்கியா நகர்றாங்க. ஒரு சும்மா பகட்டுக்கு மெட்ரோ எதுக்குன்னு அவருக்கு கூட்டணி இல்லைங்கிற பட்சத்துல அவர் விவசாய நலன் இதுலங்கெல்லாம் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு எதிரான ஒரு பாலிசியே அவரு வேர்ல்டு கூட காம்படிட் பண்றதுக்காக ஒரு தோற்றத்தை கொடுக்கறதுக்கு பண்ணக்கூடிய பாலிசிஸை சீமான் ஓப்பனா ஆணித்தரமா எடுத்து பேசுவாரு. அதே இது ஒரு கூட்டணி கட்சி கூட இருந்துகிட்டு ஒருத்தர் பேச முடியாது. எடப்பாடியே பாஜக கூட இருந்து அதை பேச முடியாது. ஏற்கனவே ஆட்சி பண்ணவரும் பேச முடியாது. அவர் பவர்லயும் இருந்திருக்காரு. இபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே பவர்ல இருந்தவர். அவரு எப்படி மெட்ரோக்கு எதிராக பேச முடியும்? அதைத்தான் நான் சொல்றேன். விவசாயிகளுக்காக பேசக்கூடிய சீமானுக்கும் எடப்பாடிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறக்காக தான் நான் சொல்றேன். நீங்க சொன்ன அந்த ஆட்சியில இருந்தவங்க பாயிண்ட்டும் வேலிட் பாயிண்ட் தான். ஆனா இது எப்படி மக்கள் மத்தியில் எடுபடுமா? இப்ப மெட்ரோக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றது அவ்வளவு முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் எஸ்பெஷலி சிட்டி மக்கள்கிட்ட எடுபடுமா? தேவையில்லை. லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தானே. 4 பேர்கிட்ட எடுபடாம போனா என்ன, இன்னும் 5 பேர்கிட்ட எடுபட்டா போதும் இல்லையா? அதனால சீமான் ஒவ்வொரு இதுலயும் போலரைஸ் பண்றாரு, கான்ட்ரவர்சியான விஷயங்களை எடுக்கிறாரு. தெரியாம தான் விளக்குல விடக்கூடிய விட்டில் பூச்சி மாதிரி கிளிகின் சைலன்ஸ் வர எல்லாமே சீமானுக்கு நன்மைதானே தெரியாம சீமானுக்கு நன்மை செய்யும் விதமாட்டு சீமானுக்கு எதிரிகள் சீமானை பற்றி பேசி பேசி கல்லு, பிராண்டி விஸ்கி, ஆடு மாடு மேய்த்தல் இதுலெல்லாம் சீமானுக்கு லாபத்தை கொடுக்குறாங்க. நீங்க என்ன வேணாலும் அடிங்க, பிற்பக்கா கொண்டு போறாருன்னுங்க, அது இதுன்னுங்க, எது வேணாலும் சொல்லுங்க. அதுல லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் தேரியில லூசர்ஸ்ன்னு ஃபீல் பண்றவன் தான் கெயின் ஆகணும்னா சீமானை சப்போர்ட் சப்போர்ட் பண்ண வருவான். இதுதான் போலரைஸ்ட் பொலிட்டிக்ஸ்ல சீமானுக்கு டாக்டிக்ஸ் கெயின். அவரு 1954 எஸ்சி/எஸ்டி இடஒதுக்கீடு காமராஜ் உயர்த்தினாரு. தென் 74 வாக்குல கலைஞர் உயர்த்தினாரு, 89 உயர்த்தினாரு. இன்னைக்கு தினம் ஒரு 36 வருஷமா எஸ்சி/எஸ்டி இடஒதுக்கீடு உயர்த்தப்படல. இத எஸ்சி/எஸ்டி அமைப்புகள் அங்கங்க பேசுவாங்க. அவங்க தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கோரிக்கை வைப்பாங்க. ஒரு 8% அங்கீகாரம் பெற்று பொதுத்தள கட்சியாட்டு ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடராட்டு சீமான் 5% பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு உயர்த்தி கொடுக்கணும். அருந்ததியர் உள்ஒதுக்கீட்ட நீங்க பொதுவில இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும். அப்ப நீ பொதுவில இருந்து என் மக்களுக்கு 5% எடுத்து கொடுன்னு ஒரு கான்ட்ரவர்ஷியல் இதை சீமான் பண்றாரு. இத திமுக அதிமுக விஜய் பண்ண மாட்டாங்க. சோ இதுல உள்ள பெனிஃபிஷரிஸ் சீமானுக்கு ஆதரவா தான் வருவாங்க. இன்னும் சொல்ல போனா 26ல நான் ஆட்சியை பிடிப்பேங்கிற ஒரு ஹோப்போட தான் சீமான் அடுத்த கட்டம் தன்னுடைய அரசியல் வியூகங்களை நகர்த்தி கொண்டு போவார். இப்போ ஒரு சொன்னீங்க இல்லையா, இப்ப விஜய் அவர்களை சில கட்சிகள் மேபி ஆப்ஷனா பார்க்கலாம், சில லீடர்ஸ் ஆப்ஷனா பார்க்கலாம். ஓபிஎஸ் அவர்களா இருக்கலாம், பிஎம்கேவா இருக்கலாம், ஜான் பாண்டியன், அப்புறம் கிருஷ்ணசாமி அவர்கள்லாம் விஜய் ஒரு ஆப்ஷனா பார்க்க வாய்ப்பு இருக்கு நீங்க இல்லையா? ஏன் அவங்க என்டிகே ஒரு ஆப்ஷனா பார்க்கலாம்? அவங்களுக்கு ப்ரூவன் ஓட் ஷேர் இருக்கு, 8% இருக்கு. விஜய் பார்க்கும்போது ஏன் இவரை பார்க்க? என்டி அவுட்ரைட் அட்டை நான் தனிச்சுங்கிறத சொல்லிட்டார் டாக்டர் ஐயா. விரும்பியும் நான் ஐயாவோட சிறப்புகளை பேசுறேன், அலையன்ஸ் வேண்டாங்கிறத ஜி.கே. மணிகிட்ட சேலத்துல சீமான் பார்க்கும் போதே சொல்லிட்டார். சார், இப்ப சீமான் அவர்களை பொறுத்தளவுல சீமான் அவர்களும் சரி, என்டிகேவோட ஸ்டாண்டும் என்னவா இருக்குன்னா, திராவிட கட்சிகளோட கூட்டணி இருக்கக்கூடாது, தேசிய கட்சிகளோடையும் கூட்டணி கூடாது. அதை தாண்டி இப்ப பிஎம்கே திராவிட கட்சி கிடையாது, அவங்க தமிழர்களுக்கான ஒரு கட்சி தான். அதே மாதிரிதான் ஜான் பாண்டியன் அவர்களும் சரி, கிருஷ்ணசாமி அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி. சோ கருத்தியல் ரீதியா இவங்களோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு எந்த தடையும் கிடையாது. என்டிகே அவர் கூட்டணி பாதையில போகல, தனிச்சுன்னு சொல்லிட்டாரு, டிக்ளேர் பண்ணிட்டாரு ஒரு கட்சி. எந்த கட்சியும் நம்ம கம்பல் பண்ண முடியாது. சீமான் அவருக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் பண்ணுவாரு. ஆடிட்டர் எஸ் குருமூர்த்தி ஐயாவுக்கு
ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து சீமான் பண்ண மாட்டார். நான் அவர்கிட்ட குருமூர்த்திட்டே நான் அதை சொல்லிட்டேன். அவர் தனிச்சு போட்டிடுங்கிறது ஜம்ப் பண்ணி போறாரு, அப்படிதான் போவாருங்கிற கருத்தை சொன்னாரு. குருமூர்த்தியும் சீமானுக்கு சாதகமா தான் பேசினாரு. துக்ளோக்ல எழுதுனதே அந்த ஈரோடு கிழக்குல எடுத்த ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லா சீமானுக்கு செல்லுபடி ஆகக்கூடிய ஒரு ஓட்டுன்னு தான் சொன்னார். 16% தமிழ்நாடு ஃபுல்லா செல்லுபடியாகும். அவர் அந்த இடத்துக்குள்ள அதிமுக கொடநாடு கொலை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றியும் பேசிதான் எடுத்தாரு. பாஜக நிக்கலங்கிறதுக்காக ஹைதமில் சாஹிப்பையும் பழனி பாபாவையும் திப்பு சுல்தானையும் குளோரிஃபை பண்றதை அவர் ஒன்றும் ஸ்டாப் பண்ணல. அது மட்டும் இல்ல, அதிமுக நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னது மீறி தான் அந்த ஓட்டு எடுத்தாரு. பட் அவரே சீமானுக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சீமான் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ல அதிமுக தேசிய ஜனதா கூட்டணி அலையன்ஸ்க்கு வந்தா என்னன்னு சொல்லும் போது நான் சீமானுக்கு கருத்தின் அடிப்படையில் அவர் தனிச்சுதான் போறாரு சார். அவர் ஓவர் ஹீரோயிசம் பேசி தனிச்சுதான் போறாரு, தனிச்சுதான் போவாருங்கிற கருத்தை நான் சொன்னேன். இப்பவும் சீமான் வந்து ஒவ்வொரு இஷ்யூலையும் வந்து தனிச்சு போறதுக்குள்ள அவ்வளவு இஷ்யூ எடுத்தான் பேசுறாரு. திராவிட எதிர்ப்ப சொல்றாரு, காங்கிரஸ் சொல்றாரு, பாஜக எதிர்ப்ப சொல்றாரு. அவர் 4 வரையும் ஏத்து நிற்கிறது தனக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும்னு நம்புறாரு. மக்களவை தேர்தலில் அவர் 2% போயிருவாருன்னு அவரை சொன்னாங்க. ஐயா சுமன் ஸ்ரீராமன்ஜி தான் சொன்னாரு, 4 சொன்னாரு, கண்டிப்பா குறையினாங்க. ஆனா அவர் 8% வந்தாருன்னா திமுக அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுருவலில் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள்னு அவர் பேசினதான் காரணம். சோ அந்த போல்ட்னஸுக்கு ஒரு ஓட்டு இருக்கு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். எல்லாரும் வேண்டாம் நான் தனிச்சு நிற்பேன், தனிச்சு நின்று ஆட்சி எப்படி பண்ணு அவர் போறதுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வளையம் இருக்கு. சார், இப்ப ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்னது போல சீமானவர்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா தனித்து போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதோட பொருள் நாங்க எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றது அதோட பொருளா, இல்லைன்னா சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, லெட்ஸே ஓபிஎஸ் அவர்களா இருக்கலாம், ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்கலாம், அவங்க கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றது தெளிவா தான் இருக்காருன்றீங்களா? கண்டிப்பா தெளிவா தான், கண்டிப்பா யாரு கூடயும் கூட்டணி வேண்டாம்னு தெளிவா தான் இருக்காரு. அதனாலதான் அவர் சொல்றாரு. ஆனா இவங்க எல்லாம் வர ரெடியா இருக்காங்க. ஆனா அவரு சீமான் ஓகேன்னா சில கட்சியில் வர ரெடியா இருக்கு. அவரே இல்லைன்னு சொல்லும் போது அவங்க அந்த ஆப்ஷன் ஓபன் பண்ண மாட்டாங்கல்ல. அவரு கிறிஸ்டல் கிளியரா நான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாருல்ல. எனக்கு தெரிஞ்சு பாமக ஓபன் பண்ணாங்க, அவரு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பாமக ஓபன் பண்ணாங்கன்னு சொன்னதுக்கு பட்ஜெட், விவசாய பட்ஜெட், மாநாட்டுக்கெல்லாம் அவருக்கு அழைப்பு கொடுத்து ராமதாஸ் அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்ததே நமக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அவரும் ராமதாஸ ரெசிப்ரோகேட் பண்ண மாதிரி ஐயா சமூகநீதிக்கு பண்ணவர், அது பண்ணவர்னு ஐயாவை பொழுது பேசிக்கிட்டு அதை ரெசிப்ரோகேட் பண்ணிட்டு விட்டுட்டாரு. பட் 214 கேண்டிடேட்டுங்கிற லெவலில் இன்னைக்கே கேண்டிடேட் போட்டுட்டாரு. படிச்ச சமூகத்தின் மீது அக்கறைகள் கொண்ட அரசியல் தெளிவு பெற்ற கேண்டிடேட்ஸ் எவ்வளவு ஃபுல்லா போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா. இந்த திருப்பூர் வடக்கு, சிவகங்கை எல்லா இடமும் அவருக்கு கேண்டிடேட்ஸ் வந்து களத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க இல்லையா, பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவர் வந்து ஏர்லி பேர்ட் வில் கேட்ச் த ஃப்ளை 214 போட்டா அது ஒரு இதை கொடுக்கும். பிரபல குமார் மகந்தா அவரு ஆட்சிக்கு வந்தாரு, என்டிஆர் ஆட்சிக்கு வந்தாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வந்தாரு. 3% இருந்து ஸ்ரீலங்காவில் ஒரு ரேடிக்கல் பார்ட்டி லீடர் வந்து பெரிய அளவு வந்தாரு. அதுதானே அண்ணாமலை என்டார்ஸ் பண்றாரு. மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க. சீமான கல்ல இருக்கிறது, சீமான ஆடு மாடு மேய்க்கிறது, சீமானங்கிறது தான் பொதுவாக சொல்லுவாரு. இதுல பேரை சொல்லல. மக்கள் அதை விரும்புவாங்கிறத 18% மாற்றத்துக்கான வாக்கு எடுத்து வச்ச அண்ணாமலை சொல்றாருன்னா மாற்றத்துக்கான அந்த வாக்குகள் வந்து சீமான் பக்கம் போறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. நான் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. பட் சீமானுக்கு பேச்சிலே விஜய் இன்னொரு கமலஹாசன் தான், விஜய் கேபபிளா எலிஜிபிளா இருந்துட மாட்டாருங்கிறதும் சீமான் இண்டிகேட் பண்றாரு. பரவாயில்ல. சொல்லப்படுற ஒரு தியரி என்னன்னா, சிறிய கட்சிகளை பொறுத்தளவுல கம்மியான சீட்ஸ் கிடைச்சாலும் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க தான் விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது வின்னிங் சீட்ஸா அது இருக்கும் அப்படின்ற ஒரு தியரிய முன்வைப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது விஜயோட போறதால மேபி நிறைய சீட்ஸ் கிடைக்கலாம், ஆனா அது வின்னிங் சீட்ஸா மாறாது இல்ல. ஸோ இப்ப ஜான் பாண்டியன் அவர்களுக்கோ கிருஷ்ணசாமி அவர்களுக்கோ அங்க போறது என்ன பிரயோஜனம் இருக்கு? இதுல வைட்டலா உள்ள ஒரு அன்புமணி தான். அன்புமணி என்ன டிசிஷன் எடுக்கிறார், அவருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு விஜயோட போறதால? அது அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாருங்கிறதான் மேட்ரு. அவர் விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்கிறாரு. விஜய் ஆப்ஷன்ல இவர் என்னப்படி விஜய் கிட்ட சீட் வாங்கிட்டு போயிட்டாருன்னா அதன் மூலமா 29 அவருக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கு அரசியல் களத்துக்குள்ள. என்ன மாதிரி வெற்றி அது? எல்லாமே நான் ஓப்பனா பேச முடியாது சார். எல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. என் கருத்து அது. அதே வேளையில அவர் கணக்கு என்ன இருக்கோ அதை பொறுத்துதான். அதுல அவரு எடப்பாடியை வீழ்த்திட்டா ஃபியூச்சர்ல நம்மளும் சிஎம் ஆக முடியும்னு ஒரு கணக்கு போட்டு போகலாம். இல்ல நமக்கு 35 சீட்டுக்கு மேல தந்து ராஜ்யசபா தந்தா எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணலான்னு ஒரு முடிவெடுத்து போலாம். அவர் உள்ளிட்ட பாமக, அவரையும் ராமதாஸையும் சேர்த்தே நம்ம பார்ப்போம் அந்த இடத்துக்குள்ள. அந்த முடிவு தான் மேக் இட் ஆர் பிரேக் இட் ஃபார் விஜய் அண்ட் எடப்பாடி. அவர் விஜய் பக்கத்துல போய் எடப்பாடியை ஒன்ஸ் ஃபார் ஆல் பொலிட்டிக்கலி க்ளோஸ் பண்ணிடுவோம், எடப்பாடிய அரசியல்ல வீழ்த்தினாதான்
ஸ்டாலினுக்கு பிறகு நமக்கும் ஒரு சிஎம் வாய்ப்பு வர்றதுக்கான சூழல் வரும். இப்போ சீமான் சிஎம் ஆகணும்னே தெளிவா இருக்கிறாரு. அண்ணாமலையும் அந்த கண்ணோட்டத்துல இருக்கிறாரு. விஜய் அந்த கண்ணோட்டத்துல இருக்காராங்கிறது கேள்விக்குறியாகுது. திமுக எதிர்ப்பு, உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு பண்ணி ஒரு வன்ம நெகட்டிவ் அரசியல்ல தான் விஜய் இருந்துட்டு இருக்கிறாரு. பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ்ல நான் வந்து இதை செய்வான்னு அவர் சொல்ல விரும்பல. அப்ப இந்த இடம் விஜயை நம்பி அன்புமணி கால் எடுத்து வச்சு விஜய கவுத்துட்டு போயிட்டாருன்னா, சோ இதெல்லாம் பொலிட்டிக்ஸ் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான். பாசிபிலிட்டிஸ் இப்படி இருக்கு, பீசிபிலிட்டிஸ் இப்படி இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர எதற்காக ஏன்னு சொல்லலாம் எல்லாத்தையுமே புட்டு வச்சு சொல்ல முடியாது. நிறைய பேர் காப்பி அடிச்சு தான் நாட்டுல இருக்கானுங்க. நம்ம அவனுக்கு பின்னாடி எல்லாமே நம்ம உதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப சீமான் அவர்களை பொறுத்தளவுல அவரோட மெயின் பாலிடிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதா அவரோட கோர் பாலிடிக்ஸ். இப்ப நேத்தா நினைக்கிறேன் பிரஸ் மீட்ல பேசும்போது கூட திமுகவை பொறுத்தளவுல பாஜக மட்டும் இல்லைன்னா 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லாம இருப்பாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாரு. சோ அதை வந்து ஒண்ணு பாஜகவையும் அதுக்குள்ள கொண்டு வராரு. அது போக எங்க ஆட்சியில இதெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சாதனையை சொல்லி அவங்களால கேட்க முடியல. இன்னைக்கு பாஜகவை காட்டி தான் வாக்கு வாங்க முடியுது அப்படின்ற பாயிண்டையும் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, திமுகவுக்கு வின்னிங் ஃபார்முலா ஆன்டி பிஜேபி கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சல்டேஷன். அதுல 3வது முறை என்டிஏக்கு மெஜாரிட்டி வந்திருக்கு, பாஜகவுக்கு மெஜாரிட்டி வந்திருக்கும்னா கிறிஸ்டின் முஸ்லீம் வந்து தன்னம்பிக்கை இழந்திருப்பாங்க. இனிமேல் இவங்களை ஸ்டாப் பண்ண முடியாது, நம்ம நினைச்சு நம்ம ஓட்டுல இல்ல, நம்ம ஓட்டை மீறி அவங்க ஜெயித்துட்டாங்க, 3 தடவை ஜெயித்துட்டாங்கன்னு அவங்க மன வலிமை இழந்து இவங்க கூட காம்ப்ரமைஸ் பண்ணி நாம இவங்களோட இணைஞ்சு போய் தான் நம்ம இந்த மண்ணுல இந்த நாட்டுல வாழ முடியுங்கிற ஒரு மன பக்குவத்துக்கு கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டர்ஸ் வந்திருப்பாங்க. ஆனா 240 தான் பிஜேபி வந்துட்டு சொல்லும் போது பிஜேபியை தோக்கடிச்சிடலாம், ஈஸியா இழுத்து போட்டுடலாங்கிறதுல அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டர்ஸோட கான்பிடன்ஸ் லெவல் வந்து கூடிரும். சோ அவங்க பாஜகவுக்கு எதிராக பாஜகவை தோக்கடிக்கூடிய அணி எந்த அணினாலும் சரி எந்த ஊர்னாலும் சரி கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுவாங்க. அந்த ட்ரெண்ட் அசாமில் உருவாயிட்டு, தெலுங்கானால உருவாயிட்டு, யூபில உருவாயிட்டு, தமிழ்நாட்டில் உருவாகி தான் இருக்குது. இது அந்த ஓட்டர்ஸோட சென்டிமெண்ட். அதை சீமான் தடுத்துற முடியும் நான் கருதல. முயற்சி பண்ணலாம். பட் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பாஜக ட்ரங்கேட்டட் மெஜாரிட்டி வந்ததுனால அடுத்து பாஜக வீழ்த்தணும்னா பாஜக எதிர்ப்பு அணியை தொடர்ந்து ஆதரிப்போம், முழுமையா ஆதரிப்போம், மேக்சிமம் ஓட்டை போல் பண்ணுவோம்னு தான் கிறிஸ்டின் முஸ்லீம் போவாங்க. இது அவங்க சென்டிமெண்ட். ஆனா எதுக்கு நான் கேட்கிறேன்னா, இப்ப திமுக கிளைம் என்னன்னா பாஜக எதிர்க்கிறது நாங்க தான் அப்படின்றதான் திமுக கிளைம். சீமான் என்ன பண்ண முயற்சி பண்றாருன்னா பாஜகவை வச்சுதான் திமுக வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கிளைமை வந்து சீமான் முன்வைக்கிறார். சோ திமுகவோட பாஜக எதிர்ப்பு அந்த கிளைம் அவர் அட்டாக் பண்றாரு. அதுக்காக கேட்கிறேன். உண்மைதான். அதுக்கு அவர் சொல்லணும்னா வீரமான கிறிஸ்தவ முஸ்லிம்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, பாஜக வந்தா நாம வாழவே முடியாதுன்னு அச்சப்படுறவங்க வந்து அச்சத்தை விட்டு ஒழிச்சு தமிழானா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓவைசி மாதிரியும் முலாயம் சிங் யாதவ் மாதிரியும் ஸ்ட்ராங்கா, கன்சிரா மாதிரியும் ஸ்ட்ராங்கா பேசணும். அதுல அவங்களை அஃபண்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா இந்த ஸ்டேட்டஸ் கோ தான் தொடரும். அது பேசியிருக்காரு நினைக்கிறேன், நிறைய பேர் பேசியிருக்காரு முன்னாடி. அதை எம்பசிஸ் பண்ணி கடுமையா பேசணும். ரொம்ப நன்றி சார். நாங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி, ரொம்ப நன்றி.